மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகி வரக்கூடிய நிலையில் ஆரணி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஜி.கே. கஜேந்திரன் முன்னிலை வகித்து வருகிறார். இது தொடர்பான செய்திகளை தற்போது நாம் திரையில் பார்த்து வருகிறோம். நடந்து முடிந்த 18வது மக்களவை தேர்தலுக்கான முடிவுகள் தற்போது வெளியாகி வருகிறது. அதில் ஆரணி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஜி.வி. கஜேந்திரன் முன்னிலை வகித்து வருகிறார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் தற்போது வெளியாகி வரக்கூடிய நிலையில் ஆரணி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஜி.கே. கஜேந்திரன் முன்னிலை வகித்து வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார். தற்போது ஆரணி நாடாளுமன்ற தொகுதியின் நிலவரம் எப்படி இருக்கிறது? விவரங்கள். கண்டிப்பாக உமேஷ், நடைபெற்றுள்ள நாடாளுமன்ற தேர்தலினுடைய வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. இந்த வாக்கு எண்ணிக்கையில் இந்த காலையிலிருந்தே பெரும்பான்மையான இடங்களில் தபால் வாக்குகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலையில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. முதலிலே திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியிலே அதிமுக வேட்பாளர் கலியபெருமாள் முன்னிலையில் வகித்து வந்திருக்கிறார் தபால் வாக்குகளில். தொடர்ந்து வரக்கூடிய வாக்கு கள நிலவரங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் முன்னிலையில் இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தென்காசி நாடாளுமன்ற தொகுதியிலே நம்முடைய கூட்டணி கட்சி வேட்பாளர் புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தபால் வாக்குகளில் முன்னிலை வகித்து வருகிறார். தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கையிலும் அவர் முன்னிலையில் இருக்கிறார். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியிலே நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் அவர்கள் தபால் வாக்குகளிலும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வாக்கு எண்ணிக்கையிலும் முன்னிலையில் இருந்து வருகிறார். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் பாக்கியராஜ் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். கரூர் நாடாளுமன்ற வேட்பாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் தங்கவேல் அவர்கள் முன்னிலையில் இருந்து வருகிறார்கள். ஆரணி நாடாளுமன்ற தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் ஜி.வி. கஜேந்திரன் முன்னிலையில் இருந்து வருகிறார். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் சந்திரகாசன் அவர்கள் முன்னிலையில் இருந்து வருகிறார்கள். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் குமரகுரு தபால் வாக்குகளிலும் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கையிலும் முன்னிலையில் இருந்து வருகிறார். அதனை பார்க்க முடிகிறது. 9 நாடாளுமன்ற தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர்கள் தொடர்ச்சியாக முன்னிலையில் இருந்து வருகிறார்கள் தற்போது. அதே போன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலே இந்த தபால் வாக்குகளினுடைய குறைபாடுகள் என்று பார்க்கிற போது முறையாக வாக்கு அளிக்காமலும் கையெழுத்துக்கள் போடாமலும் பல்வேறு பிரச்சனைகள் நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்திலே 30% தபால் வாக்குகள் முறையாக பதிவாகாமல் சென்றிருக்கிறது. இதற்கு கையெழுத்து இல்லை என்ற ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. இதனுடைய அடிப்படையில் தான் இந்த சதவீத வாக்குகள் எல்லாம் நமக்கு கிடைக்காமல் போயிட்டு இருக்கிறது என்ற ஒரு நிலை இருக்கிறது. ராமநாதபுரத்திலே 8501 தபால் வாக்குகள் மொத்தமாக அதில் 30% வாக்குகள் செல்லாதவைகளாக நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய அந்த வாக்கு எண்ணிக்கையினுடைய அடிப்படைகள் அதனுடைய சதவீதங்கள் என்று பார்க்கிற போது அடுத்தடுத்து முழுமையாக அறிவிக்கிற போது என்ன மாதிரியான தாக்கங்களை தரும் என்று நமக்கு தெரிய வரும். இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்னவென்றால், நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தொகுதியிலே தமிழகத்தில் 39 நாடாளுமன்ற தொகுதிகள், பாண்டிச்சேரியில் 1, இதிலெல்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்க்க முடிகிறது. குறிப்பாக தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் தற்போது அண்மை தகவலாக வந்திருக்கிறது. முதல் சுற்றில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் அங்கு முன்னிலையில் இருக்கிறார். அந்த ஒரு சுற்றில் அவர் வாக்குகள் அதிகப்படியாக வந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதனை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக அடுத்தடுத்த பகுதிகளில் எந்த மாதிரியான வாக்கு நிலவரங்கள் இருக்கும் என்பதை ஒவ்வொரு சுற்றினுடைய அதிகாரப்பூர்வ முடிவு தற்போது என்னப்படுகிறது. இது முதல் சுற்றில் முன்னிலை, அடுத்தடுத்து வரக்கூடிய நிலவரங்கள் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக தற்போது 9 இடங்களில் இந்த வாக்குகள் முன்னிலையில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்தடுத்ததாக என்ன மாதிரியான குறைபாடுகள் இருக்கிறது, அங்கே வரக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் இருக்கிறது, இவற்றையெல்லாம் நமக்கு மிகப்பெரிய அளவிலே நமக்கு இருக்கிறது. ஒரு இந்த வாக்கு எண்ணிக்கையினுடைய அடிப்படைகள் அடுத்தடுத்து நமக்கு இந்த சுற்றுகளுடைய முடிவுகள் எந்த நிலையில் இருக்கிறது என்பதையெல்லாம் நம்மால் பார்க்க முடியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் இந்த தபால் வாக்குகள் தொடர்ச்சியாக வரக்கூடியவை சில ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியில் முன்னிலையில் இருந்து வருகிறார்கள். அதனை அடுத்ததாக அறிவிப்பின் போது இந்த இறுதி சுற்று, முதல் சுற்றினுடைய இறுதியாக எவ்வளவு வாக்குகள் இருக்கிறது என்பதை பார்க்க முடியும். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் என்பது இது அதிகாரப்பூர்வமாக
இன்று மாலை ஒவ்வொரு தொகுதிகளும் யார் வெற்றி வேட்பாளராக இருக்கிறார்கள் என்பது தெரிந்துவிடும். யார் யார் அந்த வெற்றியை நழுவ விட்டிருக்கிறார்கள் எப்படி இது என்பதை நம்மால் பார்க்க முடியும். நாடாளுமன்ற தேர்தல் இந்த வாக்கு எண்ணிக்கையில் பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக வடசென்னையில் நடைபெறக்கூடிய ராணிமேரி கல்லூரி, அதே போன்று பல்வேறு பகுதிகளில் இந்த மின் தடை என்பது இருக்கிறது. அதே போல நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குளறுபடிகள் இருப்பதாகவும், தருமபுரி பகுதிகளில் மின்வெட்டு காரணமாக வாக்கு எண்ணிக்கை தொடங்குவதில் சிக்கல் இருந்திருக்கிறது. இது போன்ற ஒரு நிலைகள் எல்லாம் இருக்கிறது. அதே போன்று இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நெருக்கடிகளில் எல்லாம் பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியவையாக இருப்பதாக 7 முன்னாள் நீதிபதிகள் குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதத்தையும் எழுதியிருக்கிறார்கள். அதில் பல்வேறு முறையீடுகளையும் அவர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள். அந்த தேர்தலுடைய நடத்தை விதிகள் எல்லாம் எப்படி பின்பற்றப்பட்டது, எப்படியெல்லாம் காற்றில் பறக்கவிடப்பட்டது, இந்த தேர்தலை எப்படியெல்லாம் தேர்தல் ஆணையம் கையாளவில்லை என்கிற போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர்கள் எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். இப்படி தமிழகத்தை பொறுத்தளவுக்கு 39 நாடாளுமன்ற தொகுதி, பாண்டிச்சேரி 1, இந்த 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலே நம்முடைய முழுமையான கவனம். இது எவ்வளவு தொகுதிகள் யார் யாருக்கு கிடைக்கப் போகிறது என்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதே போன்று எதிர்ப்பாக இருக்கக்கூடிய திமுக எவ்வளவு இடங்கள் தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பதை இன்று மாலைக்குள் அதற்கான முழு வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள் தெரிந்துவிடும். ஒவ்வொரு மணி நேரத்திற்கும், குறிப்பாக அந்த ஒவ்வொரு சுற்றினுடைய முடிவுகளை இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிற வாக்கு எண்ணிக்கை மையங்களில் இருக்கக்கூடியவர்கள் அதனை முழுமையாக நமக்கு அறிவிப்பார்கள். அந்த அடிப்படையிலே எவ்வளவு வாக்களை நாம் பெற்றிருக்கிறோம், எந்தெந்த இடங்களில் முன்னிலையில் இருக்கிறோம், யார் யார் முன்னிலையில் இருக்கிறார்கள், அனைத்து விவரங்களையும் நமக்கு தெரிய வரும். அதே போல நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய இந்த 543 நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு இடம் ஏற்கனவே வெற்றி பெற்ற வேட்பாளராக போட்டியின்றி அறிவிக்கப்பட்ட காரணத்தினால் 542 இடங்களிலே களத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் யார் எவ்வளவு இடங்களில் வெற்றி பெறுகிறார்கள், அப்படி அதிக பெரும்பான்மையாக வெற்றி பெறப் போகிறவர்கள் அந்த இந்திய அரசியல் அமைப்பின்படி பாரத பிரதமராக எந்த கட்சி அந்த அரியணையில் ஏறுகிறது, எந்த கட்சி எதிர்கட்சி வரிசையில இருக்க போகிறது, எவ்வளவு பேர் உறுப்பினர்களை பெறப்போகிறார்கள் என்கிற இறுதி முடிவு எல்லாம் இன்று மாலைக்குள் தெரிந்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை என்பது மிகப்பெரிய அளவில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் பல்வேறு இடங்களில், குறிப்பாக தபால் வாக்குகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலை வகித்தது. தொடர்ந்து முதல் சுற்றினுடைய இந்த எண்ணிக்கையிலும் தற்போது முன்னிலை வைக்கக்கூடிய அந்த நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அதிகபட்சமாக எவ்வளவு வாக்குகளை பெற வேண்டும், எவ்வளவு வாக்குகளை பெறுகிற போது யார் யார் எந்தெந்த இடங்களில் அவர்கள் அமர முடியும் என்கிற அந்த பல்வேறு விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தளவுக்கு இந்த 39 நாடாளுமன்ற தொகுதியிலே களத்திலே 950 வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். அதிகபட்சமாக கரூரில் 54 வேட்பாளர்கள் போட்டியிட்டு இருக்கிறார்கள். அதே போன்று நாகப்பட்டினத்திலே 9 வேட்பாளர்கள் குறைவாக போட்டியிட்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பல்வேறு நிலைகளில் இந்த தேர்தல் என்பது சென்று கொண்டிருக்கிறது. இதிலே போட்டியிடக்கூடிய இந்த பல்வேறு இந்த யூகங்கள் அடிப்படையிலே இந்த கள நிலவரங்களை, அதாவது தேர்தலுக்கு பிந்திய ஒரு கருத்து கணிப்பு நம்மால் பார்க்க முடிகிறது. அது ஒரு கருத்து திணிப்பாகவே இருந்ததையும் நம்மால் யூகிக்க முடிகிறது. இது எந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்த போகிறது, இந்த வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு இந்த மாலை அதற்கான முடிவுகள் அனைத்துமே மக்களின் தீர்ப்பு முழுமையாக தெரிய வரும். அது ஜனநாயக ரீதியில் இருக்கிறதா இல்லையா, எப்படியெல்லாம் இதற்குள்ளே பிரச்சனைகள் பிளவுகள் எப்படியெல்லாம் இதற்குள்ளே நடைபெற்றிருக்கிறது என்கிற அனைத்து விவரங்களும் தெரிந்துவிடும். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முழுமையான இந்த எவ்வளவு பேர் வெற்றி பெறுகிறார்கள் என்கிற அந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பனையும் தேர்தல் ஆணையம் வெற்றிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. எப்படியான ஒரு நிலையில் தற்போது இந்த வாக்கு எண்ணிக்கை சென்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மணி நேரத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய அந்த கள நிலவரங்கள் மற்றும் முடிவுகளை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.